இட்ஸ் தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன். பிள்ளைங்க தூங்கி எழுந்தோடனே இப்போ அப்புறம் குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டேன். 2 பேரும் பண்ணுற வேலை பாருங்கள். சரி 2 பேருக்கு ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேன். சரி சத்து மாவை வச்சு கொழுக்கட்டை பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மேடமும் வந்து என் கூட நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க பாருங்க க்யூட்டாக பண்ணியிருக்காங்க கொழுக்கட்டைன்னு. அப்புறம் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வேக வச்சுட்டு சரி தலை சீவலான்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு நான் எப்பவும் போடுற பண்ணை போட்டுட்டேன். தலை குளித்தா வீட்டில் இருக்கும்போது இந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் செட் ஆகும். அப்போ தான் கொஞ்சம் கச்ச கச்சன்னு இருக்காது, குழந்தைங்களுக்கும் செட் ஆகும். அப்படியே ஒரு சைடு கொழுக்கட்டையும் வந்துருச்சு. பிள்ளைங்கள்ட்ட எடுத்து கொடுத்துட்டேன். மதியானம் காளான் கிரேவி பண்ணியிருந்தேன். அது பேலன்ஸ் இருந்துச்சு. சப்பாத்தி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நைட்டுக்காக இப்போவே ஒரு பெனஞ்சு ஊற வச்சுட்டேன். அப்புறம் தம்பிக்கு பாப்பாவுக்கு கொடுத்துட்டு நல்லா தம்பி இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா பிடிச்சிட்டு நல்லா நவுற ஆரம்பிச்சிட்டாரு சார். சரி கொஞ்ச நாளைக்கு கீழே கூட்டு போய் விளையாண்டு வச்சு கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு கீழே கூட்டு போய் விளையாட வச்சுட்டு அப்புறம் கூட்டி வந்துட்டேன். 8:30 போல் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி நைட்டு வேலைக்கு போகணும், கொஞ்சம் சீக்கிரம் சாப்பாடு செய்ய சொன்னாங்க. சரி கடை சப்பாத்தி போட்டு அவங்க கையில் எடுத்து கொடுத்தாச்சு.